நெல்லை அருகே வடக்கு அரியநாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்ட தலைமை நீரேற்று நிலையம் மற்றும் நீரூந்து நிலையங்களை மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை மாநகராட்சிக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் குடிநீர் வழங்கும் வடக்கு அரியநாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் தலைமை நீரேற்று நிலையம் மற்றும் பேட்டை நீர் சுத்திகரிப்பு நிலையம், பாளை காமராஜர் நகரில் உள்ள நீரூந்து நிலையம் ஆகிய பகுதிகளுக்கு மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டார். வடக்கு அரியநாயகிபுரம் தலைமை நீரேற்று நிலையத்திலிருந்து வரும் குடிநீர் பேட்டை மாநகராட்சி காமராஜர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு மாநகராட்சி 4 மண்டல பகுதிகளில் உள்ள 44 பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட 14 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீரேற்றம் செய்வது குறித்து கேட்டறிந்தார். மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை முறையாக செய்திட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தினார். பாளையங்கோட்டை காமராஜர் நகரில் குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் நெல்லை மாநகராட்சிக்கு 50 MLT குடிநீர் வழங்கும் நீரூந்து நிலையத்தினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது செயற்பொறியாளர் தங்கபாண்டியன், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நிர்வாக பொறியாளர் ராமலட்சுமி, குடிநீர் வடிகால் வாரியம் உதவி நிர்வாக பொறியாளர் டேனிஸ், மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் லெனின், ராமநாதன், இளநிலை பொறியாளர் தன்ராஜ் உட்பட மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.